இந்த வீடியோவில் வந்து நம்ம இஃபெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே புரியும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். யூ ஆர் கிவன் டூ நம்பர்ஸ் ஏ அண்ட் பி. ஏ அண்டு பியில் உங்களுக்கு வந்து 2 நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 2 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணி ஏ வந்து பியோட கிரேட்டராக இருந்தால் கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணணும், அதே ஸ்மாலராக இருந்தால் ஸ்மாலர்னு பிரிண்ட் பண்ணணும், ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல்னு பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். பாருங்க, சாம்பிள் இன்புட் பாருங்க. ஏ வந்து 5, பி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து பியோட பெருசு தானே, அதனால கிரேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 2, ஏ அண்ட் பியும் ரெண்டுமே 2 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால ஈக்குவலாக பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ கோட் அடிப்போம், எப்படி ரெண்டுமே ஈக்குவலாக வருதுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க இன்புட்லாம் பேக் எண்டில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கோடு மட்டும் டேரெக்டாக அடித்தாலே போதும். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன். ஏ வந்து கிரேட்டர் தென் பியா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் கிரேட்டர். சரிங்களா? அதே ஏ லெஸ் தென் பியா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஸ்மாலர். அந்த மாதிரி ரெண்டுமே இல்லைன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா ரிட்டர்ன் ஈக்குவல். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன ஈக்குவல், சாரிங்க, ஈக்குவல்குள்ளே நான் இந்த கோலன் வைக்க மறந்துட்டேன். ஓகே சரி, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. டோட்டலாக 25 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டெஸ்ட் கேஸ்னு ஒன்றும் இல்லை, அவங்க 25 இன்புட்டு கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு ரேண்டமாக ஒரு இன்புட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா -995 -995 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா, அதனால் இங்கே ஈக்குவல்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே இப்போ வேறு டெஸ்ட் கேஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டெஸ்ட் கேஸ் 2 பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டுமே 2 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஈக்குவல். பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் கேஸை கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 8 ஓப்பன் பண்ணி காட்டுறோம்னா பார்த்தீங்கன்னா 77 -31. 77 31ஓட -31ஓட பெருசு தானே. ஸோ அதனால தான் இங்கே கிரேட்டர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்களுக்கு வேணும்னா ரேண்டமாக 2 நம்பர் கொடுத்து கூட பார்த்துக்கலாம். நான் 456 85 கூட கொடுத்து பார்க்குறேன். ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 456 வந்து கிரேட்டர் தானே. பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு எல்லா அவுட்புட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்டட்னு வந்துருச்சு இல்லையா? அக்செப்டட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு 40 EXP உங்கள் ப்ரொஃபைலில் ஏறிடும். இந்த ப்ரொஃபைல் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்க ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க.